எனது அன்பு ஆத்மார்த்தமான அன்பான சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு எனது அன்பு வணக்கம். நாம் அனைவரும் இறைவனின் அன்பு குழந்தைகளே. நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளும் துன்பமான இன்பம்தான். அனைத்தும் இறைவனாலோ பின் எவராலோ நமக்கு ஏற்படுத்தப்பட்டதல்ல. அனைத்தும் நம் கர்ம பலன்களே. பல பிறவிகளாய் நாம் மாறி மாறி கர்ம வினை ஆற்றி வந்தோம். நம்முடன் வாழ்கின்ற அனைவரும் இறைவனின் குழந்தைகளே. நம் வினைக்கேற்ப நமது பலன்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது நிதர்சனமான சத்தியமான உண்மையே. இறைவனின் படைப்பில் எல்லோரும் அவரவரின் குழந்தைகள் எந்த ஆத்ம உணர்வோடு. இறைவனின் படைப்பில் எல்லோரும் அவரின் குழந்தைகள் என்ற ஆத்ம உணர்வோடு சிந்தித்தோமானால் நமக்கு இந்த உண்மை விளங்கும். இவை அனைத்தும் நாடகத்தின் சில பகுதிகளே. நமக்கு அளிக்கப்பட்ட கர்ம வினைகளுக்கேற்ப நமது இன்ப துன்ப நிகழ்வுகள் நாடகத்தில் அரங்கேறும். இதை உணரும்போது நாம் நமது நாடக உலகில் இருந்து விலகி ஆத்ம உணர்வோடு நமது வினையை மாற்றி அனைவரும் ஆத்மாக்களே அவரவர் கர்ம வினைகளுக்கேற்ப நடித்து கொண்டிருக்கின்றனர் என்பதையும், மீதமுள்ள நமது வாழ்வை நம்முடன் பங்கெடுக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் இறை குழந்தைகளாக பாவிக்கும் பொழுது அவர்களின் செயல்களும் அதனால் பெறக்கூடிய பலன்களையும் அவரவர் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம வினையே அன்றி குழந்தைகளுக்கு இறைவனால் வரும் துன்பம் அல்ல என்பது விளங்கும். நான் எனது என்பதிலிருந்து விடுபட்டு நம் ஒவ்வொரு செயலும் இனி ஆத்ம உணர்வில் இறை சேவையாய் பிற ஆத்மாக்களுக்கு வெறுப்பற்ற சஞ்சலமற்ற மனதுடன் செயல்பட நம்மிடம் உள்ள இருள் விலகி மனதில் அன்பு பெருகும். இதில் இறைவனின் அதிர்வலைகளாகிய அன்பு நம்மீது இறைவனிடமிருந்து நாம் அன்பை பெறும் பொழுது, குழந்தைகளில் ஒன்றாக வாழும் பொழுது நமது கர்ம வினைகளும் அதன் பலன்களும் அதனால் வரும் துன்பங்களும் மாறி இறைவனின் அன்பு ஒளி அலைகள் நம்மீது படப்பட நம்மை சுற்றி ஒளிவட்டம் பெருகும். நம் குணங்களும் நற்குணங்களாகும். நம்மை சுற்றிலும் நமது மீதிருந்து வரும் அன்பு அலைகளினால் அவர்களது ஆன்மாவும் சிறிது சிறிதாக கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நம்மீதும் பிறர் மீதும் அவர்களும் அன்பினால் கட்டுண்டு துன்பமற்ற நல்வாழ்வு பெறுவர். நம் மனதில் தோன்றும் சஞ்சலமற்ற இருள் நீங்கிய மனதில் தோன்றும் அன்பு பிறர் ஆன்மா என்ற உணர்வில் காணும் பொழுது அந்த இறைவனின் குழந்தைகள் தரும் துன்பம் கூட இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் இன்பம்தான் என்பது விளங்கி நாம் பிறர் மீது எதிர்வினை ஆற்றாமல் தடுத்து நமது கர்ம பலனை மாற்றும். இதை முழுவதும் உள்வாங்கி ஆழ்ந்து சிந்தித்து கடமையாற்றினால் அது தரும் இன்பமான இறை வாழ்வை, அதுவே இறை சேவை என்பதை முழுவதும் அன்பால் உணரலாம். அன்பே சிவம். அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் ஜீவ ஊற்று, அன்புதான் உலக மகா சக்தி. அன்பே இயேசு, அன்பே அல்லாஹ், அன்பே சிவம், அன்பே எல்லாமும். அன்பு மட்டும்தான் அன்பை தரும். அன்பு தருவதும் அன்பு, அன்பு பெறுவதும் அன்பு. அன்பு ஒன்றே உலக இயக்கத்தின் இன்பம் பெறும் கர்மத்தை தரும் என்பதை உணர்வோம். அன்பில் வாழ்வோம். இதில் பிறர் கர்ம வினையும் நம்மால் நமது அன்பு செயலால் கர்ம வினை மாறி துன்பமற்ற இன்பமாக மாறும். அது தரும் எப்பொழுதும் அன்பான இன்ப வாழ்வை. ஓம் ஓம் ஓம். அன்புடன் ஆதவன் மைந்தன். மீண்டும்